வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சின்ன குழந்தையும் கண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. நெய்தீபம் போயிட்டு 11 பிரதட்சிணம் பண்ணி அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு பிரத்யட்சமாக எனக்கு தெரிஞ்சே அந்த கண் பார்வை கிடைச்சது. எனக்கு கண் முழுமையாக ஒரு கண் தெரியாமல் இருந்தது. பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன். அங்கே உள்ளவங்களும் எனக்கு சொன்னாங்க, இது மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஒரு எங்கன்னு ஒரு ஊருக்கு அந்த ஊரில் வேண்டிங்க. ஆனால் வேண்டிக்கிட்ட பிறகு ஒரு 6 மாதத்தில் ஓரளவு பாதி அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. காவிரியுடைய வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமீவனம் என்ற இந்த வன்னிக்காட்டில் அந்த சிறுமியோட கையில் ஒளிபட்ட அந்த ரத்தமானது கண்களில் பட்டோன்னா ஒளி வந்துடுறது. என்னமே கண்ணாக கொண்டு செய்தமையாலும் சிற்பிக்கு கண்களும் கட்டவலும் திரும்பி கிடைச்சதுனாலையும் இந்த ஊருக்கு எண்கண் அப்படின்னு பேர். என் பையனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சு, வேண்டிக்கிட்ட கல்யாணம் ஆச்சு. குழந்தை பிறக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கு வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் குழந்தை பிறந்தது. நம்பிக்கையாக வேண்டிக்கிட்டால் நம்பிக்கையாக நடக்கும். முதல்ல இதுக்கு முன்னாடி நான் இறைபக்தியே கிடையாது. இறைபக்தி இல்லாத என்ன சிவன் அம்பாள்கிட்ட சேர்த்தாங்க. அந்த அம்பாள் தான் என்ன முருகன்கிட்ட அனுப்பினாங்க. இந்த முருகன் தான் என்னுடைய கண்ணை திறந்தவர். இங்கே திருமண தோஷம் தடை, புத்திர வாக்கியம் தடை, தொழில் விருத்தி, இந்த மாதிரி நிறையா இந்த முருகன் பக்தர்களுக்கு வேண்டிய மரமெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல அருள்மிகு எண்கண் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் வட்டம். அஷ்டநேத்திர புராதீசம் சிவசக்தி சமன்விதம் மயூர வாகனாரூடம் ஷண்முகம் குலதெய்வதம். இந்த வாக்கிற்கு நாங்கள் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமான் தெற்கு நோக்கி அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். புறவச்சேரியில் முதல் சிற்பம் செய்த முத்தரச சோழன் ஆட்சி காலத்திலே பவித்திரன் என்கிற சிற்பியின் வரலாறு சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. புறவச்சேரியில் முதல் சிற்பம் செய்து அந்த அழகின் பேரினை பார்த்த முத்தரச சோழன் அந்த சிற்பியின் 2 கட்டை விரலை தானமாக பெற்றுக்கொண்டு வேறெங்கும் சிலை அமைக்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து மனம் கூறாத முருகப்பெருமானின் அருளாலே அவருக்கு 8 குடியில் மற்றொரு அழகிய சிலையை வடிக்கின்ற அந்த சிற்பமுனிவரானவர் இதனை கேள்வியுற்ற முத்தரச சோழன் அவருடைய 2 கண்களையும் அங்கே பறிக்கின்றார். கண்களும் கட்டை விரலும் இன்றி முருகப்பெருமான் அருளுக்கிணங்க முருகப்பெருமான் அருளாட்சியிலே சொல்கின்றார். காவிரியுடைய வடகரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமீவனம் என்ற இந்த வன்னிக்காட்டில் சுவாமி செய்யுங்க, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி. சுவாமியே பெண் குழந்தையாக அவர் இந்த ஊருக்கு அழைச்சின்னு வர்றார். இந்த இடம் வன்னிக்காடாக இருந்ததாகவும் இந்த இடத்துல சுவாமி செய்யக்கூடிய காலத்தில் எனக்கே கண்ணில் உங்களுக்கு எப்படி நான் கண் திறக்கிறதுன்னு சுவாமிகிட்ட கேட்குறப்போ அந்த சிறுமியோட கையில் ஒளிபட்டு அந்த ரத்தமானது கண்களில் பட்டோன்னா ஒளி வந்துடுறது. சுவாமி அனுகிரகப்படுத்தி அந்த சிற்பிக்கு கண்ணும் கட்டவர்களும் இந்த ஊரில் திரும்பி கொடுக்குறார். என்னமே கண்ணாக கொண்டு செய்தமையாலும் சிற்பிக்கு கண்களும் கட்டவர்களும் திரும்பி கிடைச்சதுனாலையும் இந்த ஊருக்கு எண்கண் அப்படின்னு பேர். எண்ணமே கண் எண்கண், எண்ணமே கண்ணாக கொண்டு செய்தமையால் எண்கண் அப்படின்னு பேர். இந்த ஊரில் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமியோடைய திருநாமம், பிரகநாயகி அப்படின்னு அம்பாளுடைய திருநாமம். இந்த ஆலயத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அஷ்டநேத்திர புராதீசம் சிவசக்தி சமன்விதம் மயூர வாகனாரூடம் ஷண்முகம் குலதெய்வதம் அப்படிங்கிற வாக்கிற்கு நாங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுநாயகமாக இந்த முருகப்பெருமான் அருளாட்சி செய்கின்றார். முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா 6 முகத்தோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் 12 திருக்கரங்களோட மயில் மேல் அமர்ந்த கோலத்தில் சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். தெற்கு நோக்கி குருவா அனுகிரகம் பண்ணுறார் இந்த ஊரில் சுவாமி. இந்த முருகப்பெருமானுடைய பூரா வீட்டுமே இந்த 2 மயில்கால் தெரிகிற அவருடைய வீட்டு தாங்கின்னு இருக்கிற மாதிரி அமைச்சது ரொம்ப சிறப்பானது. இங்கே சிற்பிக்கு அனுகிரகம் பண்ணதுனால இந்த ஊர்லேயே அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. இங்கே இந்த சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு திருநாமம். பிரம்மா தனக்கு படைக்கும் தொழில் வேண்டி இந்த ஆலயத்தில் உள்ள பரமேஸ்வரனை பூஜை பண்ணக்கூடிய காலத்தில் பூவே இல்லாதனால என்ன பண்ணுறார், தன்னுடைய 8 கண்மலரையும் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறார். 8 கண்மலரால் பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு அஷ்டநேத்திரபுரம் அப்படின்னு பேர். அஷ்டம்னா 8, நேத்திரம்னா கண், அதனாலையும் எண்கண்ணு பேராக இருந்தால் சொல்லப்பட்டாலும் இந்த ஆலயத்தில் இருந்திருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 4 தலைகள் மட்டும் இருக்கும், கிரீடம் இருக்காது. 4 வேதங்களும் அவரை விட்டு போனதுனால இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பூஜை செஞ்சு அவருக்கு தெற்கு நோக்கி பிரம்மா இந்த ஊரில் உபதேசம் பண்ணுறார். இந்த தீர்த்தத்துக்கு பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பேர். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் அவர் ஸ்நானம் பண்ணி முருகப்பெருமான் அனுகிரகத்தினால
இந்த ஆலயத்தில் வந்து அவரை பூஜை பண்ணி அவருக்கு வந்து தெற்கு நோக்கி உபதேசம் பண்ணி பிரணவத்தோடைய உபதேசம் இந்த ஊரில் பண்ணி தொழிலை திரும்பி கொடுக்குறாரு இந்த ஊரில். அதனால் சுவாமி பேர் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னும் முருகப்பெருமான் வந்து அருகாமையிலே பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி வந்திருக்கு, ரொம்ப விசேஷமானது. சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகன் முன்ன சொன்ன மாதிரி சுவாமிக்கு அம்பாளுக்கும் நடுவில் முருகப்பெருமானுடைய சன்னதி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சஷ்டி கிருத்திகை போன்ற விழாக்கள்லாம் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கும். குழந்தை சம்பந்தமாக குழந்தை பேர் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சஷ்டி தினங்களில் முருகப்பெருமானை பூஜை பண்ணி அவர் குழந்தை பேர் வாங்கிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம். கிருத்திகை தினங்களில் வந்து பெண்கள் எல்லாம் தனக்கு திருமணத்துக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு கிருத்திகை விரதம் இருந்து பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி வந்து கல்யாணத்துக்காக செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை பூஜை பண்ணி இந்த திருமண பேர் பெற்றுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. எனக்கு தெரிஞ்சு இந்த கண் சம்பந்தமான விசேஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சிறு வயதில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த கோவை மாநகரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவரும் ஒரு சின்ன குழந்தையும் வந்து கண்ணுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் நாள் இரவு வந்து இங்கே தங்கி முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை காலத்தால் வந்து நெய்தீபம் இட்டு 11 பிரதட்சணம் பண்ணி அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த குழந்தைக்கு பிரத்யட்சமாக வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து அந்த கண் பார்வை கிடைச்சது. அது மாதிரி இங்கே வந்து முருகப்பெருமான வேண்டின்ற அத்தனை பேருக்கு வந்து கண் சம்பந்தமான விசேஷங்கள்லாம் நல்லபடியாக கிடைச்சுட்டுருக்கு. அது மாதிரி குழந்தை பேர் இந்த முருகன் வந்து தெற்கு நோக்கி குருவாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா இந்த வியாபார சம்பந்தமான விஷயங்களை வந்து சுவாமி நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறார். தொழில் அமையாதவங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக கொடுக்குறார். கல்வி சம்பந்தமாக வந்து பிரார்த்தனை பண்ணிட்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகன் தெற்கு நோக்கி குரு ஸ்தானத்தில் இருக்கார். அவருக்கு இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா நம்மளுக்கு அந்த கல்வி மேன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷம் வந்து இழந்ததை மீட்டு கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான். என்ன சிற்பிக்கு வந்து அவருடைய இழந்த கண்ணையும் கட்டவளையும் இந்த ஆலயத்தை தான் கொடுத்துருக்கார். அந்த முருகப்பெருமான் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா இழந்த செல்வங்கள் அத்தனையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முருகப்பெருமானை பூஜை பண்ணிங்கன்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய அனுகிரகத்தை செய்யக்கூடிய ஒரு முருகப்பெருமான். இந்த ஆலயம் வந்து திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாநகரத்திலேருந்து 12 கிலோமீட்டர் அருகாமையிலும் கும்பகோணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் அருகாமையிலும் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் அமைக்கப்பெற்ற இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் வந்து வன்னி விநாயகர் அப்படின்னு அவரோட ஜீவசமாதி அந்த சிற்பியோட ஜீவசமாதி அமையப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரதான விநாயகர், பாலசுப்பிரமணியர், சப்தமாதா, தட்சிணாமூர்த்தி, நர்தன விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், சாஸ்தா, பஞ்சலிங்கம், மகாலட்சுமி, கஜலட்சுமி, ஜேஷ்டாதேவி, பாலசுப்பிரமணியர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பைரவர், நவக்கிரகங்கள், சூரியன், சந்திரன் முதலான தெய்வங்கள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. முக்கியமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடியது சனீஸ்வரன் தனி சன்னதியாக விட்டிருக்கக்கூடியது ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் நடராஜ பெருமானுக்கு எதுக்காக சனீஸ்வர பெருமானுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வந்து சூரிய பூஜை நடக்கும். இப்போ இன்றைக்கி சூரிய பூஜை தான் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கூடிய காலம். 4 நாட்கள் வந்து சூரியனுடைய பொற்கதிர்கள் வந்து சிவனுடைய மேலப்படும். அது வந்து பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக இந்த விழா வந்து நடந்துட்டுருக்கு. பழமையான ஆலயங்களில் அந்த சூரிய பூஜைங்கிறது உண்டு. அது மாதிரி நம்ம ஆலயங்களுக்கும் இந்த சூரிய பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. இங்கே இந்த சிற்பியோட வந்து வரலாறு அந்த விநாயகப் பெருமானுக்கு வந்து சங்கட சதுர்த்தியில் வந்து ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப விசேஷமானது. இந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் வந்து கண் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தேன். இந்த கண் சம்பந்தமான விசேஷத்துக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விசாக நட்சத்திரத்தன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வந்து தைலாபிஷேகம் பண்ணி பாலபிஷேகம் பண்ணி நெய்யினால் விளக்கு போட்டு 11 பிரதட்சணம் பண்ணணும் இந்த ஆலயத்தில். அது விசாக நட்சத்திரத்தில் பண்ணால் ரொம்ப விசேஷம். அது ஏன்னா விசாகம் அப்படின்னா விசாலாட்சின்னு சொல்லுவாங்க கண்ணுக்காக. அந்த முருகப்பெருமானுக்கு விசாகம்னு பேர். அந்த விசாக நட்சத்திரத்தில் நெய் விளக்கு போட்டு 11 பிரதட்சணம் பண்ணி தைலம் நல்ல எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாலபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் வந்து. அது மாதிரி வந்து இந்த முருகப்பெருமான் தெற்கு நோக்கி முருகன், சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லுவாங்க. தெற்கு நோக்கி இருக்கிறது. இந்த ஆலயத்தில் திருப்புகளில் சொல்லக்கூடிய காலத்தில் வந்து அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தமிழ் திடம்ப கண்டன் அங்கமும் குலைந்தரன்கள் பொடியாக அப்படின்னு இந்த ஊரில் திருப்புகளில் சொல்லியிருக்கார் சுவாமி. என்ன அப்படின்னா சுவாமி தெற்க பார்க்க வெள்ளு அம்பு ஏந்தின்னு இருக்கார் இந்த ஊரில் சுவாமி. பிரயோக பானம்னு சொல்லக்கூடியது அஸ்திர பானமாக இருப்பார் சுவாமி. அந்த சத்ரு சம்ஹாரை பூஜை அப்படிங்கிறது இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது. ஏன்னா தெற்க பார்த்த சுவாமி அவருக்கு இந்த தொழில் சம்பந்தமான எல்லாரும் சொல்லுவாங்க சத்ரு அப்படின்னா மனுஷனுக்கு வந்து சத்ருனா எதிரின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு வந்து
மனசு தான் பெரிய சத்ரு. மனசு நன்னா இருந்ததுன்னா எல்லா சௌகரியமாக இருக்கும். அந்த சத்ரு உபாதைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த முருகப்பெருமானை பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி பௌர்ணமி நாளில் அந்த முருகப்பெருமானை பூஜை பண்ணோன்னா நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது இந்த ஆலயத்தில். அதான் ரொம்ப விசேஷமானது. 12 ராசிக்காரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமான் குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனுர் ராசியும் மீன ராசியும் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா குரு ஆட்சியில் ரெண்டுமே ஸ்நேகமான வீடு. அவள் 2 பேரும் தரிசனம் பண்ணிட்டா ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்தில் 12 ராசிக்காரங்களில் எல்லோரும் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். முக்கியமாக தனுர் ராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் இந்த ஆலயத்தில் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா முருகன் தெற்கு நோக்கி குருஸ்தானமாக இருக்கார். குருவுக்கு ஸ்நேக வீடு தனுர் ராசியும் மீனராசியும். அவள் தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷமானது. நவக்கிரகங்களுடைய அனுகிரகம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த ஆலயத்தில் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அஷ்டநேத்திர புராதீஷம் சிவசக்தி சமன்விதம் மயூர வாகனாரூடம் ஷண்முகம் குலதெய்வதம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் வாக்கி இந்த ஆலயத்தில் சுவாமியம்பாளுக்கு நடுவில் முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிறதுனால எல்லாரும் இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு எல்லா விதமான செல்வங்களும் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்டெடுத்துக்கணும்னு முருகப்பெருமான் அனுகிரகத்தினால கேட்டுக்கிறேன். நான் திருவாரூர் மாவட்டம் அம்மைப்பன்லேருந்து வர்றேன். எனக்கு கிட்டத்தட்ட நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த கோயிலுக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த எங்கனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோயில். அதனால் இந்த கோயிலில் எல்லோரும் வழிபடுறவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்டமான நோய் மிகவும் நல்ல விதமாக குணமடையும்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிட்டு ஒரு கண். அதுக்கப்புறம் இங்கே சொன்னாங்க இது மாதிரி கண்ணுக்காக வேண்டிங்கன்னாங்க. நான் இந்த திருவாரூர் மாவட்டத்திலேருந்து இங்கே டெய்லி வணங்குறதுனால பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்துட்டேன். திருச்சி, தஞ்சாவூர், பாண்டிச்சேரி இது மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டு கடைசியாக சென்னைக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தனியார் ஹாஸ்பிட்டல் இப்பொழுது காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ளவங்களும் எனக்கு சொன்னாங்க இது மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஒரு எங்கன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வேண்டிங்கன்னாங்க. ஆனால் வேண்டிக்கிட்ட பிறகு ஒரு 6 மாதத்தில் எனக்கு கண் முழுமையாக ஒரு கண் தெரியாமல் இருந்தது. ஓரளவு பாதிக்கு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த வேண்டுதலுக்காக வேண்டி நிறைவேற்ற கூட நான் இப்போ தயாராக இருக்கேன். இந்த வெள்ளி இது கொண்டாந்து போடுறேன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த கோயிலுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்தோம். ஆனால் இந்த கோயிலுக்கு எங்கன்னாக்கா கண்ணுக்கு மிக மிக ஒரு சிறந்த இடங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லோருக்குமே நான் இதனால் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக எண்கண் கோயில் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப நாளாக வைஸ்திரமாக இருக்குது. எது வந்தாலும் நிறைவேறும். எல்லாம் எது நினச்சாலும் நிறைவேறும். நானும் நிறைய வாட்டி முன்னிட்டு போயிருக்கேன். நான் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் வேண்டியிருந்தேன். அதெல்லாம் நல்ல விதமாக முடிஞ்சிருக்கு. இப்போயும் நல்ல விதமாக முடிஞ்சதுனால இப்போ ஒரு குழந்தை பாக்கியதுனால போயிருக்கேன். இப்போ நல்ல விதமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு மருமகளுக்கும் இது பண்ண இருக்கேன். பேர குழந்தைக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதேமாதிரி நல்ல விதமாக செஞ்சாக்கா அந்த கோயிலில் நல்ல விதமாக இது கொடுத்துட்டு போயிடும். இங்கே உள்ள முருகன் கண்ணுக்கு நல்லா ஸ்பெஷல். எதை நினச்சாலும் நிறைவேறும். எங்கே போனாலும் எல்லா ஊர்லேருந்து போயிட்டுருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. வராதவங்களாம் வேண்டிட்டு போனாக்கா நல்ல விதமாக நடக்குது. என் பேர் கண்ணன். நான் திருக்கோவிலையிலேருந்து வரேன். பறவைச்சேரி முருகன் செஞ்சதுக்கப்புறம் அந்த சிற்பிக்கு கட்டவரில் எடுத்ததாக ஒரு ஐதீகம். 8 குடி முருகன் செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கண்ணையும் எடுத்துட்டாங்க. திருவாரூர் மாவட்டம் எண்கண் அப்படிங்கிற வில்லேஜில் இந்த முருகன் செஞ்சப்போ இந்த முருகனுக்கு சிலைக்கு கண் திறந்தப்போ அந்த சிற்பிக்கும் கண் வந்ததாக ஒரு ஐதீகம். இங்கே இந்த முருகன் மிக சிறப்பாக வேண்டுவோருக்கு வேண்டிய வரமெல்லாம் தருவதாக சுப்பிரமணிய சுவாமியாக இங்கே அருள் பாவிக்கிறார். இங்கே திருமண தோஷம் தடை, புத்திர வாக்கியம் தடை, தொழில் விருத்தி இந்த மாதிரி நிறையா இந்த முருகன் வேண்டிய பக்தர்களுக்கு வேண்டிய மரமெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கார். அந்த கோயிலில் ஒரு 30 வருஷமாக 35 வருஷம் கிட்ட ஏதோ டெய்லி சாமி கும்பிட்டுருக்கேன். பகவான் சுப்பிரமணிய சாமி வேண்டுவோருக்கு வேண்டும் வரத்தை என்ன கண் இருக்க நோய் குணப்படுத்துவோம். இப்போ புத்திரதோஷம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவும், வேண்டுவோருக்கு வேண்டுவதை கூட நினைத்ததை நடத்தி கொடுக்கும் என்கண் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சார்பாக நான் பூசம் பக்தர்கள் கட்சி எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொள்கிறோம். திருப்பணி விபகம் தற்போது நடைபெற்று இருக்கிறது. அதனால் பக்தர்கள் அனைவரும் சுப்பிரமணிய சாமியின் அருளை பெற்று கண் நோய் தீர்த்துக்கவும் எங்கன் சுப்பிரமணிய சாமி அருள் கொடுப்பார் என்பதை நினைத்ததை நடத்தி கொடுப்பார் என்பதும் இழந்ததை திரும்ப பெற்றுக் கொடுக்கும் சுப்பிரமணிய சாமி என்பதை விளக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளும். இந்த கோயிலில் கண் நோய் சிறப்பு. கண் நோய் தீர்ந்து போடும். கண்ணை வேண்டிக்கிட்டு ஒரு புத்திர பாக்கியம்ங்கிறதுக்கு சஷ்டி அன்றைக்கி விரதம் இருந்து சஷ்டி ஒரு 11 சஷ்டி 12 சஷ்டி கணக்கு விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண் நோய் வேண்டியவர்களுக்கு கண் நோய் கேட்டால் கண்ணுக்கு திருப்ப கிடைக்கிறது. எனக்கு எல்லாமே நடத்தி கொடுத்துருக்காருங்க. என் பையனை கல்யாணம், என் பையன் பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம், என் பையனுக்கெல்லாம் வேலை எல்லாமே சுப்பிரமணிய சாமி எனக்கு நடத்தி கொடுத்துருக்குறோம். எல்லா விஷயமும் நடத்தி கொடுத்துருக்காரு. எண்கண் முருகன் ஸ்தலம் செவ்வாய் தோசை நிவர்த்தி ஸ்தலம்பாங்க.
இது வந்து எண்கண் சிற்பம் செதுக்கினப்போ வந்து சிற்பிக்கு கண் கொடுத்த ஸ்தலம் அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண் தோஷத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும் அப்படின்னாங்க. கண்ணுக்கு இது பண்ணுவாங்க. திருமணம் ஆகாதவங்க வந்து வேண்டிக்குவாங்க. எல்லாத்துக்கும் எண்கண் முருகன் நடந்திருக்கு. நாங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் குழந்தைங்க என் பையனுக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்துச்சு, வேண்டிக்கிட்ட கல்யாணம் ஆச்சு. குழந்த பிறக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இதுக்கு வேண்டிக்கிட்டு தான் நாங்கள் குழந்த பிறந்தது. அதெல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டது என்ன நம்பிக்கையாக வேண்டிக்கிட்டால் நம்பிக்கையாக நடக்கும். ஓம் நமச்சிவாய. முதல்ல இதுக்கு முன்னாடி நான் வந்து இறை பக்தியே கிடையாது. இறை பக்தி இல்லாத என்னுடைய மாதா பிதா தான் அழைச்சிக்கிட்டு வந்து உள்ளே விட்றாங்க. சிவன்கிட்ட சேர்த்து விட்டுறாங்க. சிவன் அம்பாள்கிட்ட சேர்த்தாங்க. அது ஒரு கோவில் இருக்குது இங்கே. அந்த அம்பாள் தான் என்ன முருகன்கிட்ட அனுப்புனாங்க. இந்த முருகன் தான் என்னுடைய கண்ணை திறந்தவர். முதல்ல எண்கண் முருகன் தான் கண்ணை திறந்திருக்காரு. அவர் இப்போ அருள் பாவிச்சுட்டே இருக்கார். அது இந்த மக்களுக்கு தெரியும். நமச்சிவாயன்னு சொல்கிறது. என்ன நமச்சிவாயன் தான் கூப்பிடுவாங்க. இயற்பெயர் வேறு மோகன்தாஸ். நான் நமச்சிவாயன் தான் எல்லோரும் இந்த ஏரியா ஃபுல்லாக கூப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு சிறு பணி செஞ்சிட்ருக்கோம். அன்னதானம் அம்மன் கோவில்லையும் ஒரு அன்னதானம், அமாவாசை அன்னதானம், பௌர்ணமி அன்னதானம்னு 2 நடக்குது. இங்கே கார்த்திகையில் இங்கே அன்னதானம் சிறப்பாக ஓடிட்டு இருக்குது. அது மக்களுடைய தொண்டர்கள் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாரையும் இறைவன்கிட்ட வேண்டின பிறகு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு உதாரணம். கேட்க எல்லாரையும் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நிறையா செய்கிறாங்க. நல்ல பணி நடந்துக்கிட்டு இருக்குது. சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த எண்கண்ணுடைய சிறப்பு தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, ஏகப்பட்ட பேர் கண்ணை திறக்கிறாரு. அதுதான் என் கண்ணை திறந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கண்ணை திறக்கிறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கு பாக்கியம் கொடுக்குறாரு. நிறையா செய்கிறாரு. ஏன்னா எனக்கே ஒன்றும் தெரியாத என்னையே இழுத்து கொண்டாந்து இங்கே விட்டாருங்கும்போது இன்னும் பெரிய பெரிய பக்தர்களுக்கெல்லாம் நிறையா செய்கிறார், நன்மை செஞ்சிட்ருக்கிறாரு. 2வது சில்ப முனிவர்னு சொல்லிட்டு இந்த மரத்தடியில் இருக்கார். அவர் தான் நிறையா சிறப்பம்சம் இருந்தவர். முருகன்கிட்ட நேராக பேசிய கட்டவர்களும் கண்ணும் இல்லாதப்ப முருகனையே கூப்பிட்டு கண்ணை திறக்க வச்சவர். அப்படிங்கும்போது அவர் தான் இறைவனோட ஒன்று கலந்தவர்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவரை வழிபட்டு அப்புறம் கோவிலுக்கு வேண்டிய பால் அபிஷேகத்துக்கெல்லாம் நான் தினசரி கொடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அன்னதானத்தோட சிறப்பையும் கொடுத்து என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறவர் இந்த எண்கண் முருகப்பெருமான் தான். பக்தர்கள் எல்லாரோடைய கண்ணை திறக்கணுங்கிறது வேண்டுதலை. அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். ஓம் நமச்சிவாயம். எல்லாரையும் நல்வழிப்படுத்துறது. ஓம் நமச்சிவாய. சிவ சிவ.